அரட்பெரும் ஜோதி சௌமிய லட்சுமின்னு ஒரு லட்சுமி இருக்காங்க. அந்த லட்சுமியை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி என்று யார் ஒருவர் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில சௌமியம், சௌக்கியம், ஐஸ்வர்யமும் பெருகும். அதுவும் மிக முக்கியமாக வேலை தொழிலில் உங்களோட பேச்சு வெல்லும், சொல்வாக்கு பெருகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகார பூஜை செய்வதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்க அவங்களோட பொருளை பெரிய அளவில் விற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள். அரசு துறை சார்ந்த நீங்கள் ஏதாவது லோனுக்கோ ஒரு அப்ளிகேஷனுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார வழிபாட்டை வரும் ஜூன் 30 மாணிக்கவாசர் குரு பூஜையுடன் இணைந்து வரக்கூடிய ஞாயிறு சூரிய வளர்பிறை சதுர்த்தி என்று செய்யுங்கள். என்ன செய்யணும்? முழுமையாக சொல்கிறேன், பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல சக்தி கணபதி துணை இருக்கட்டும். வாழ்க. அன்பர்களே, நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரியன். எல்லா தெய்வங்களின் முதல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கணபதி. இந்த இருவருமே சேரக்கூடிய நாளில் யார் ஒருவர் கோதுமை அப்படிங்கிறது சூரியனோட சூட்சமமான கிரக உணவு தானியம். அந்த தானியத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும். 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பணும். சென்டரில் ஒரு வெத்திலை, அதுக்கு மேலே ஒரு காசு, அதுக்கு மேலே குங்குமம், அதற்கு மேலே ஒரு பிள்ளையாரை பிடிச்சு மஞ்சளில் பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு குங்குமத்தோடு சேர்ந்து கோதுமையே பொட்டா வச்சு அருகம்புல்ல பக்கத்தில் வச்சுக்கணும். அதற்கப்புறம் கோதுமை சார்ந்த ஏதோ ஒரு பிரசாதம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க, சப்பாத்தியோ பூரியோ கோதுமை உப்மாவோ கோதுமை தோசையோ பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுட்டு அது கூடயும் கொஞ்சோண்டு கருப்பட்டியை மேலே வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் உங்களோட வேண்டுதல் என்ன? எனக்கு இந்த வேலை பிரச்சனை சரியாகணும், இந்த தொழில் பிரச்சனை சரியாகணும், பெரிய ஆர்டர் கிடைக்கணும், அரசு துறையில் அந்த அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகணும், அரசு துறையில் இருக்கக்கூடிய என்னோட பேமெண்ட் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வேண்டிக்கணும். வேண்டிட்டு நீங்கள் கோதுமையை வச்சோ அல்லது அச்சதை அரிசியை வச்சோ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யணும். அப்படி ஜபம் செய்யும் போது கற்பக விருட்சம் நிறைந்த பிள்ளையார்பட்டி கணபதியை நினைத்து சொல்ல வேண்டும் அந்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா என்கின்ற இந்த மந்திரம் இதைய 108 முறை நீங்கள் சொல்வதன் மூலமாக உண்மையா நேர்மையா நீங்க முயற்சி செய்யக்கூடிய எக்காரியமாக இருந்தாலும் சரி அதை விநாயகர் சூரிய பகவானின் மூலமாக வெற்றியை தருவார். சூரியன் நவகிரகங்களின் தலைவன். கிரகங்கள்ல வேற ஏதாவது தடை இருந்தாலும் இந்த எளிய பரிகாரம் தீர்வுகளை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்ல, இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக சூரியன் வந்தவுடனே எப்படி பயிர்கள் எல்லாம் துளிர்விட்டு வளர்கிறதோ அதுபோல இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக எந்த மூமெண்ட்டும் ஆகாமல் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நகர ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. அன்னைக்கு தான் ஐயா மாணிக்கவாசரோட குரு பூஜையும் வருகிறது. அவர் கொடுத்த பல மந்திரங்களில் சிவபுராணத்தை அன்னைக்கு முழுசும், திருவாசகத்தை முழுசும் அன்னைக்கு படியுங்க. அடுத்தது இதை வழிபாடுல செஞ்ச உடனே தட்டுக்கு கீழே வச்சிருந்த கோதுமையெல்லாம் எடுத்து கிழக்கு திசையில் தூவி விடுங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி காசோட கொஞ்சம் கல்லாப்பெட்டியில் வச்சுட்டு மற்ற துளசி செடியிலையும் வீட்டோட நிலவழியும் பூசி விடுங்கள். புரிஞ்சுதுங்களா? இனிப்பை கொஞ்சோண்டு கிழக்கு திசையில் சூரியனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை சாப்பிடுங்க. இந்த வழிபாடு முடிஞ்சோடனே நீங்கள் பிள்ளையாருக்கும் கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு வீட்டுக்கு வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு கிழக்கு திசையில் இருக்கிற சூரியனுக்கும் கற்பூர ஆரத்தி காமியுங்கள். ஏன்னா அது ஒரு சூரிய ஓரை, இயற்கையாய் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன். அந்த தெய்வத்தை இந்த நாளில் நீங்கள் பூஜை செய்து வழிபாடுகளை செய்யுங்கள். தமிழன் சூரிய வழிபாட்டில் மிகவும் சிறந்தவர். தமிழனாகிய நாம் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக நிச்சயமான மாற்றங்கள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். யார் இதை செய்ய போறீங்க? சன்னுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் வந்து சந்திக்கிறேன். மணி 786 அப்படிங்கிற 1 hour ஜூம் ஒர்க் ஷாப் வரும் ஜூலை 6ஆம் தேதி நடக்க இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. இந்த பயிற்சியில நான் 5 விஷயத்தை தினமும் 5 நிமிஷம் நீங்க எழுத ஆரம்பிச்சாவே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அதைய நான் சொல்லித்தர ஜூம்ல தான். உலகத்துல எங்கிருந்தாலும் நீங்க கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நாமினலான ஃபீஸ்ல. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதற்கப்புறம் நீண்ட நாளுக்கு பிறகு பணத்தை பெருக்கும் கலை
பணவளக்கலை, தன்னை உணர்ந்து தரணியை வென்று செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பணவளக்கலை ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக ஜூலை 13ஆம் தேதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த முறை இந்த பயிற்சியில் வரவங்களுக்கு சொர்ண ஆகர்ஷத்திற்கான சிறப்பு சூட்சும ரகசியத்தையும் சொல்லித்தர இருக்கின்றோம். பணவளக்கலை 10 ஆண்டுகளாக பல நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் கற்று பெரும் மாற்றத்தை தந்த பயிற்சி வகுப்பு இப்போது உங்கள் அருகில். வாருங்கள், சென்னையில் கலந்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி கலந்துகிட்ட பணவளக்கலை என்பவர்கள் இந்த முறை வாங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். பணத்தை பெருக்கும் கலையில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன். ஜெய் சக்தி கணபதி.